கோலஞ்சி ஜூலை 26 முதல். இப்போ குறைச்சிக்கிட்டதுக்கு காரணமே பாடல்களுடைய ஆயுள் குறைஞ்சு போச்சு. 3 நாளைக்கு ஒரு பாட்டு முழுசாக கேட்டால் அன்னைக்கு சூப்பர் ஹிட் பாட்டுன்றோம். 35 வருஷமாக கேட்டுட்டு இருக்கோமே கண்ணதாசன் பாட்டை, வாலி பாட்டை, வைரமுத்து பாட்டை, இளையராஜா பாட்டை, எம்எஸ்வி பாட்டை. ஆனால் இன்னைக்கு 3 நாளைக்கு கேட்டுடுச்சுனாவே நம்ம வந்து மிகப்பெரிய பாட்டுன்றோம். ஆனால் அந்த 3 நாள் கேட்குற பாட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி கொஞ்சம் லேட்டாக கேட்டிங்கன்னா விஷமாக மாறிடும். சுட சுட சாப்பிடணும், இல்லைனா கேட்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழல். அப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியூரில் இருந்தேன். ஆனால் படம் அந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்துட்டு நிறைய ஊடக நண்பர்கள் சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான பாடல்கள் அமைஞ்சிருக்குனாங்க. நல்லவைகளை ரசிப்பதற்கான களம் எப்போதுமே இருக்குங்கிற நம்பிக்கை, அதுபோல் ஊடகத்திலையும் சரி ஊடகத்தார்களும் சரி ஒரு நியாயமான விமர்சனத்தை வந்து எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் படைப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அன்னைக்கு இப்போ பார்த்த அப்புறம் நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் பேசினாங்க அப்படின்னு இயக்குனர் மாரிமுத்துக்கிட்ட சொல்லும்போது, ஆமாம் சார் நீங்கள் வராது மட்டும்தான் பாக்கி, நான் நிறைய பேர் பாட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாங்க. அதுக்காக வேண்டி இன்றைக்கும் நான் ஒரு வெளியில் தான் இருந்தேன். ஆனால் நேற்று 2 நாளாக வந்து இயக்குனரும் சமன் கதாநாயகனும் என்னை வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க. எப்படியாவது வந்துடுங்க சார். என் பாட்டை நானே பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் வந்தேன். இங்கே வரும்போது நான் என்ன நினச்சேன்னா அதை ப்ரிவியூ போட போகிறாங்க அல்லது மறுபடியும் ஏதாவது டீசர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அது ஒரு பத்திரிக்கையாளர் நிகழ்வு தான். அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு இந்த பத்திரிக்கையாளர் நிகழ்வு என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த நடிகரும் இல்லை, நடிகையும் இல்லை, தெரிஞ்ச முகங்கள் யாரும் இல்லை. இருந்தும் இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருக்கீங்கன்னா முதல்ல இந்த படக்குழு சார்பாக இங்கே வந்திருந்து எங்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக எழுத காத்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் வலைத்தள நண்பர்கள் அனைக்கும் முதல்ல நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படத்துடைய பாடல் என்ன சொன்னாங்க, எனக்கு முன்னாடி இயக்குனர் சொன்னார், ஏற்கனவே இவருடைய முன்னாள் இயக்குனர் சொன்னார், ஸ்நேகனுடைய வரிகள்னால் பார்க்கணும், கிராமத்தை அப்படியே மறுபடியும் மொழிபெயர்த்தது மாதிரி அப்படி இருக்குனாங்க. இன்னும் கிராமங்களில் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்குங்க. நாம் தான் பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. வியாபாரம் என்ற ஒன்றை முன்னாடி நிறுத்தி நிறைய விஷயங்களை மறந்துடுறோம். சொல்லப்படாத கதைகள் 1 லட்சம் 2 லட்சம் பல கோடிகள் கிடக்கிறது, வார்த்தைகள் கிடக்கிறது. தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, களம் இல்லை. அதனாலேயே சமீபத்தில் பாடல்கள் நிறைய பேர் கேட்கும்போது நல்ல படங்கள் கிடைக்கல, எழுதலை அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சேரன் அமீருக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு பாடல் களத்தை, அருமையான ஒரு பாடல் களத்தை அமைத்து கொடுத்த இயக்குனர் மாரிமுத்துக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா நல்ல பாட்டு எழுதும்போது இந்த பாட்டு வேண்டாம் வியாபாரதனமாக எழுதுங்கன்னு சொல்கிறோமா மொத்தில ஒரு கதையை சொல்கிறார். கீதாரி அப்படின்னு ஒரு இனம், அது வந்து எங்கேருந்து மறுபடியும் அதை தோண்டி எடுக்கிறோம். நம்ம கூட பழையபடி நம்ம கேட்டிருப்போம். கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிற ஒரு பழமொழி, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலும் மண்ணுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. கீதையை அறிந்தவன் கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கும் கீதாரி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த குளத்திலிருந்து வந்ததனால் கீதாரி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த குளத்தில் வந்தவர்கள் உலகம் முழுக்க ஓடி காடு மேடுகளை பார்த்து பராமரித்து, அந்த காடுகளை பராமரித்து விவசாயத்தை பெருக்கி வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கு வந்து வழிவகுத்த அந்த படைப்புகள் மறுபடியும் திரும்பி வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இவங்க சொன்னாங்க இல்லையா, மாடர்ன் கிச்சனுக்குள்ளே மண்பானை வந்துருச்சுன்னு சொன்னாங்க தயாரிப்பாளர். உண்மைதான். இங்கே எங்கே போனாலும் சோறு சாப்பிட்டு தான் நீங்கள் பசி தீர்க்கணும். இதில் பார்க்கும்போது ஆடு மாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் துரட்டியும் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா நடக்கும் பொழுது பின்னாடி 40 ஆடு வரிசையாக நடந்து போயிட்டே இருக்கும். இன்றைக்கி மனுஷனை 100 தடவை கூப்பிட்டு வரிசையாக நில்றான், நிற்க மாட்டான். ஒரு நாள் கூட எங்கள் அப்பா ஆட்டை முன்னாடி விட்டு பின்னாடி நடந்ததே இல்லை. தொழுவத்தை திறந்துட்டாருன்னா அந்த அளக்க தூக்கி வேல்க்கம் வரும். அதுக்கு பேர் அளக்கு. இந்த அருவாள் வச்சு கலக்குனா அதுக்கு பேர் அளக்கு. வெறும் குச்சியை வச்சு மறுபடியும் இப்படி வந்து கட்டினா அதுக்கு பேர் துரட்டி. ஆனால் இந்த அளக்க தூக்கி தோளில் வச்சுட்டு படிக்காத அப்பந்தான் நடந்து போனான்னா 40 ஆடும் பின்னாடி நூல் பிடிச்ச மாதிரி நடந்து வரும். அவ்வளவு பண்பாடுகள் அந்த ஆடு மாடுகளுக்கு கூட அந்த கிராமங்கள் போதிச்சு கொடுத்தது. உங்க சொன்னாங்க நிறைய நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க, அது காதலோ நட்போ அதெல்லாம் அப்படி அப்படியே ஒரு அற்புதமான உறவு. நாங்கள் கிராமத்துக்காரனை தவிர வேற எவனுக்கும் பாசம் வைக்க முடியுங்கிறீங்க, பாசம் பண்ணால் எவனுக்கு தெரியுங்கிறீங்க. இங்கே பதிவு பண்ண தயாராக இல்லை. இங்கே யாருக்காவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கொஞ்சம் உணர்வு ரீதியாக கண்ணு கலங்கினா கூட நடிக்கிறான்றான். இங்கே அழுகிறதே பயமாக இருக்குது இப்போ பார்த்துட்டு. ஏன்னா அங்கே வந்து மனித வாழ்க்கையில் எல்லாமே இயந்திரமாக மாறி போயிட்டு இதயத்தெல்லாம் கரட்டி தூரமாக தூக்கி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது. சென்னைக்கு வந்து இன்னும் நம்ம ஆகாயத்தை பார்க்க முடியலங்க. ஆகாயத்தை பார்க்க அண்ணாந்து பார்த்தா கீழே 4 பேர் காலை வாரி விட்டுறோன்னு பயமாக இருக்குது.
சென்னையை பார்க்கணும்னா செங்கல்பட்டுக்கு வெளியில் ஓடி போய் தான் அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கீழே குனிஞ்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கோம். இதானே உண்மை. நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம வாழ்வியலை எப்படி சொல்ல போகிறோம்? இனி யார் வரும்? இது நம்மாழ்வார் எத்தனை வாட்டி வந்துட போகிறாங்க. விவசாயம் சார்ந்த தொழில்கள் எவ்வளவு இருக்குது தெரியுங்களா? ஆடு மாடு மேய்ப்பது மட்டும் விவசாயத்து தொழிலுடைய சார்ந்தது அல்ல. நிறைய விவசாயிகள் இருக்கு. விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் மட்டும் கிட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட தொழில்கள் இருக்கிறது. நீங்கள் களை பறிக்கிறதா இருக்கட்டும், களை எடுக்கிறதாக இருக்கட்டும், வரப்பு வெட்டுறதாக இருக்கட்டும், நாற்று பறிக்கிறதாக இருக்கட்டும், மரம் வெட்டுறதாக இருக்கட்டும், மண் உழுவதாக இருக்கட்டும், மண்புழு பொறுக்குவதாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கிறது. இன்னும் நகர்ப்புறங்களில் தான் அதிகம். நாம் பார்க்க தயாராக இல்லை. இன்னைக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்கு. இப்படி பச்சை இடங்களை பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரொம்ப நாள் கழிச்சு 2 நாளாக சென்னையில் மழை பெய்யும் போது திடீர்னு பச்சை செடியெல்லாம் கண் சிமிட்டி நம்மளை பார்த்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது அந்த பச்சை செடி ஆடும் பொழுது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இந்த பூமி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை எடுத்து நம்ம மனிதர்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த கிராமத்தில் இந்த வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் சும்மா சொல்லக்கூடாது. அது வேணும் சார், இது வேணும் சார். ஒவ்வொரு பாட்டுக்கும் 10 பல்லவி 10 சரணம் எழுதணும்னு நினைக்கிறோம். அது கூட இன்னும் விடுபட்ட பல்லவிகள் எல்லாமே எடுத்தோம்னா இன்னொரு 10 படத்துக்கு எழுதலாம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என் கிராமத்தையும் மண்ணையும் உழைப்பவனையும் உழைத்து உழைத்து பிழைப்பவனைக்கு மட்டும் பாடல் எழுதுவது என்றால் இனமாக இன்னும் 10 வருடங்களுக்கு இனமாக பாட்டு எழுதி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு காசு கவனம் எழுதணும்னா நிறைய எழுதிட்டு போகலாங்க. இப்போ குறைச்சிக்கிட்டதுக்கு காரணமே பாடல்களுடைய ஆயுள் குறைஞ்சு போச்சு. 3 நாளைக்கு ஒரு பாட்டு முழுசாக கேட்டால் அன்னைக்கு சூப்பர் ஹிட் பாட்டுன்றோம். 35 வருஷமாக கேட்டுட்டு இருக்குமே கண்ணதாசன் பாட்டை, வாலி பாட்டை, வைரமுத்து பாட்டை, இளையராஜா பாட்டை, எம்எஸ்வி பாட்டை. ஆனால் இன்னைக்கு 3 நாளைக்கு கேட்டுடுச்சுனாவே நம்ம மிகப்பெரிய பாட்டுன்றோம். ஆனால் அந்த 3 நாள் கேட்குற பாட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி கொஞ்சம் லேட்டாக கேட்டிங்கன்னா விஷமாக மாறிடும். சுட சுட சாப்பிடணும், இல்லைன்னா கேட்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இப்பேற்பட்ட பாடல்களுக்கான களம் அமைந்திருக்கிறது. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். எனக்கு நவீனமாக இன்னைக்கு இருக்கிற வலைத்தளங்களையும் நவீன இயந்திரங்களையும் நவீன தொழில்நுட்பத்தையும் வைத்து பாடல் எழுத 1000 பேர் வருவோம். ஏன் அப்பனையும் பாட்டனையும் பூட்டனையும் என்னுடைய பாட்டியையும் பற்றி எழுதுவதற்கு ஒரு பயலையும் காணோம். அதனால தான் நான் சேரனோடையும் அமீரோடையும் நான் இவரை ஒப்பிடுறேன்னா அந்த மண் சார்ந்த விஷயம் பதிவு பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தான் இவ்வளவு பெரிய சோதனை இருக்கிறது. வெறும் வியாபாரத்துக்காக வேண்டி ஒரே கலர்ஃபுல்லாக ஒரு படம் எடுத்துட்டா நேரம் கூட்டம் வெளிஞ்சிருக்கும், நிறைய வியாபாரம் முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் என் மண்ணை என் தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு கலைஞன் முன்னாடி நிற்கும்போது அதற்கான அதுக்கான ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்போது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தான் யார் எப்படி சொன்னாலும் சரி, இயக்குனரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நடிகரும் சரி, எப்போ நீங்கள் முதல்ல காலடி எடுத்து வச்சிங்களோ இதுலேருந்து போகுதுங்க. என்ன இதுலேருந்து நீங்கள் மாறிடாதீங்க. பாரதிராஜா அடிக்கடி சொல்லுவார், வந்துட்ட ஊர்லேருந்து வரும்போது 4 பேண்ட் 4 ஷர்ட்டோட வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, எல்லா வசதியும் வந்துருச்சு, ஆனால் உன் பேச்சில் மட்டும் கிராமத்தை விட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறீங்கன்னா அது என் ரத்தத்தில் ஊறுனது. அதை விட்டுட்டு எப்படி என்னால் வர முடியும்? என் அப்பன் கருப்பாக தான் இருப்பானா, என் மொழியும் அப்படி தான் இருக்கும், யதார்த்தமாக தான் இருக்கும். நான் தான் இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் பேச முடியாத இடத்துல இருந்தும் சொல்கிறோமே, இன்றைக்கு ஏன் அப்படி பேச முடியல, நாகரிகம் தெரிந்து பேசணும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டது. 5ஆவதுல தான் ABCD சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறது எனக்கு வெக்கம் இல்லை. நீ சொல்லிக் கொடுக்கறது அது சொல்லிக் கொடுக்காது உன்னுடைய குற்றம் என்று நீ எதிர்பார்க்காத. இன்றைக்கு மாநில கல்விக் கொள்கை, மத்திய கல்விக் கொள்கையும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லாமே கொண்டாந்து சேர்த்து பாரத்தை கொண்டாந்து சுமத்தாதீங்க அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டுட்டோம். எதுக்குன்னா ஏன் அங்கெல்லாம் போகிறோன்னா ஒரு யதார்த்தத்தை படம் பிடிக்கிறோம். எங்களால் என்ன முடியும்? யானையை போய் வாழை மரம் ஏறத்துக்கு அழைக்கக்கூடாது. வாழை மரம் மாதிரி கிராமத்து விவசாயமும் அதனுடைய வழிகளும் வாழை மரம் மாதிரி இருக்கிறது. அது மேலே கொண்ட சுமத்தி இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. எனவே தான் இந்த மாதிரி படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா அது ஊடகங்களால் மட்டும்தாங்க முடியும். நான் நிறைய மேடைகளில் சொல்லும்போது சில ஊடக நண்பர்கள் வழக்கம் போல் சிநேகன் ஒரு டயலாக் அடிப்பாரும்பாங்க. உண்மையும் அதுதான். எல்லாரையும் இந்த உலகத்தில் போய் வாழுன்னு சொல்லி தான் அழைச்சாங்க. ஆனால் ஊடகத்தார்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. யாருக்காக உங்கள் எழுதுகோலை திறக்கிறீர்களோ அது அதோடைய அர்த்தம் இருக்கிறது. யார் யாருக்கோ முகம் தெரியாதவனுக்கெல்லாம் நம்ம எழுதி இருக்குமே. ஒரு நல்ல படைப்பாளனுக்கு எழுதுங்களேன். நம்ம தாத்தனோட வாழ்க்கையை திரும்பி நம்ம பேரப்பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காண்டி எழுதுங்களேன். நாங்கள் இங்கே இருந்தாண்டா வந்தோன்னு சொல்கிறதுக்கு ஒரு எழுத்து கொடுங்களேன், ஒரு பதிவு போடுங்களேன். நம்மளும் போடலைன்னா வேறு யார் போடுவோம்? தயவு செய்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையும் ஒரு சின்ன அறைக்குள்ளே வச்சுட்டு இத்தனை பத்திரிகைகளை சந்திச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ தியேட்டரை பிடிச்சாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஆனால் இந்த செலவை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ரொம்ப அதிகம். முடியாத ஒரு காலகட்டம். அவங்க சொன்னாங்க இல்லையா, கல்யாணத்தை கட்டுவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. உண்மைதான். ஏன்னா நானும் தயாரிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் என்னுடைய படமும் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த பாடலும் ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கும்போது அதோடைய இன்னைக்கு ஒரு படைப்பாளனுகளே
தயாரிப்பாளர்களாக மாறுவது எவ்வளோ சிரமம் என்கிறது. எனவே இந்த சிரமம்லாம் அந்த படத்தை பார்த்தோன்னே அம்மா சொன்னாங்க, அதை பார்க்கும்போது ஒரு நிறைவு கிடைக்காதுங்கிறது. இதுதான் சினிமாவுக்கு நேர்மையாக இருப்பதற்கு அர்த்தமே. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தொழிலுக்கு நேர்மையாக இருந்துடணும் அப்படின்னு தான் இந்த படைப்பாளிகள் இந்த படத்தை மிக அற்புதமாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. முழு படத்தையும் மறுபடியும் நான் ஒரு வாட்டி பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு என்னால் இந்த இது வரைக்கும் வந்து உங்களுடைய பப்ளிசிட்டிக்கோ அல்லது இது மாதிரி இடங்களுக்கு என்னால் வர முடியாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. யார் யாருக்கும் நான் போய் கத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து மக்கள் சந்திப்புக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் கண்டிப்பாக வருவேன். இதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்வதோடும் நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் 100 படங்களில் 4 படங்கள் தான் அப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி படங்களை தவற விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் தயவு செய்து எழுதுங்க, எல்லாரும் பார்க்கணும். இப்படி ஒரு இனம் இருந்தது, அவங்க தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது, இரவுக்கு இரவு காட்டில் தான் படுப்பாங்க. ரொம்ப கொடுமை தெரியுங்களா, நரி வந்துடும் ஆட்டை பிடிக்க, அதுக்கு காவல் காப்பாங்க. ஒருத்தர் தூங்கும்போது 2 பேர் தூங்கும்போது 2 பேரும் சுற்றி சுற்றி வருவாங்க. என் கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன் கிட போடுறது. மழையோ வெயிலோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். சில நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா அந்த ஆடுகள் தங்காது. அதை வந்து ஒரு வேலி கட்டி அதுக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டு அது ரொம்ப பராமரிக்க ரொம்ப சிரமம். அப்படியே ஊர் விட்டு ஊர் நாடோடிகளாக அதில் தான் ஒரு வரி போட்டிருப்போம் நாங்கள், கால்நடையோடு கால்நடையாக போகிற வாழ்க்கைன்னு சொல்லி வார்த்தை எழுதியிருப்போம். ஆடு மாடுகளுக்கு கால்நடைகள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, மறந்து போகிறது. நிறைய வார்த்தைகள் கிராமத்துலேருந்து எடுக்க வேண்டி இருக்கிறதுங்க, சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம போய் படிக்க வேண்டிய சில எங்கள் அப்பனும் தாத்தனும் பேசின வார்த்தையை மொழிபெயர்த்தாவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நம்மள்கிட்ட பிச்சை வாங்கணும். அவ்வளவு வார்த்தைகள் எங்கள் தமிழிலும் எங்கள் கலாச்சாரத்திலும் எங்கள் பண்பாட்டிலும் எங்கள் மண்ணிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நிரம்பி கிடக்கிறது. அதை பதிவு பண்ணுறதுக்கான களமாக இந்த திரைக்களம் அமைந்திருப்பதற்காக நன்றி கூறி, அதற்கு நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டை கூறுங்கன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.